மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளும் நம்முடைய பிதாவாகிய ஒரே மேய்தர் நாமத்திலும் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்திலும் இந்த தினத்திலே நாம் புதன்கிழமை தோறும் நம்ம இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வரலாறு பார்க்கிறோம். இப்போது நாம் நினைவு கூறுகிற தியானங்கள் இன்னொரு பாடத்திற்கு ஆரம்பித்துள்ளது நம்முடைய சகோதரர் செல்வம் அவர்கள் நடத்தி கொடுக்கும்படியாக சபையின் சார்பாக வானத்துக்கும் பூமிக்கும் தேவனானவரே, அந்த சராசரங்களை உருவாக்கினாலே தகப்பனே, உங்களுடைய உன்னதமான நாமத்துக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சியும் ஒவ்வொருவருக்கே எங்கள் ஆண்டவரே தகப்பனே, எங்கள் வாழ்நாட்டிலே எங்கள் நாளை எங்களுக்கு கிருபையாய் நீர்த்தி தந்து அப்பா நாங்கள் சிறந்த சொல்வாய் உங்கள் சமூகத்திலே நாங்கள் ஜீவன தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே தகப்பனே, நிலத்திலே குறைகள் குற்றங்கள் மீறுதல் ஏதாவது காணப்பட்டால் தெளிவாய் தகப்பனே, இதோ விசேஷம் இந்த நாளையும் நினைவுக்குமாரனுடைய நினைவுக்குமாரனை நாளை நாங்கள் ஆசாரிக்கு இருக்கிறோம். இருந்து மரணப்பரியந்தம் ஆண்டவரே சத்தியத்தை விட்டு நான் விடாத படித்து அதனால் கடைபிடித்து ஆண்டவரே இந்த ஓட்டத்தை ஓடி முடித்து இந்த திருப்பை பாராட்டுகிறோம். பாராட்டுகிறோம். இதோ பேசப்போகும் தாசன் அவனுடைய திருப்பாளர்களை கொடுக்கிறோம். சோதனை தாமே மூடி மறுத்து வெளிப்படுத்தி அதை கொஞ்சம் பாடுகின்றோம். மாத்திரமல்லாம தகப்பனே, குடியிருக்கும் ஒவ்வொரு சகோதரிகளையும் கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரையும் பேப்பராக ஆசிரியர்களாக கொஞ்சம் தொடக்க முதல் கூடிய முறை ஒரு சிறிய மனத்தான எங்களுடைய ஆண்டவரும் முடிவழியே பேரான மட்டாளரும் ஜீவனம் பரிசு இந்த நாளுக்கான இரவின் இனிய கீதங்களை நம்முடைய சகோதரர் மோகன் அவர்கள் வாசித்து தரும்படியாக சபையில் சார்பார்கள். இரவின் சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமனாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்திற்கான விளக்கம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆவிக்குரிய ஆலயத்திற்கு அஸ்திவாரமிட்டார். அவராகவே அதை பூரணப்படுத்தி பிரதான தலைக்கல்லாகும் விளங்கி தேவன் நியமத்தை ஏற்ற வேளையில் மனிதரால் மாத்திரம் அல்ல, தேவ தூதர்களால் கூட மகிமைப்படுத்தும்படியாக ஆர்ப்பரிக்கப்படும். இந்த பணி அவரது கருத்தில் இருக்கிறது. தற்காலத்தில் வெளித்தோற்றத்திற்கு சோதனைகளும் மிக குறைவான முன்னேற்றமும் காணப்பட்டாலும் அவரது ஊழியர்கள் பலப்பட்டு தைரியம் கொண்டு வாழ்க்கையில் தேவபலத்தால் எல்லாம் கூடும் என்று கிறிஸ்துவுக்குள் வெற்றியின் நம்பிக்கை வைத்து மனித பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மாறாக கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஏற்ற காலத்தில் வெற்றியாக வாய்க்கும் என்பதை நினைவு கூற வேண்டும். தம்முடைய விலைமதிக்க முடியாத ரத்தம் சிந்தி கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவர் நம்மை நேசிக்கும் தேசம், அந்த நேசத்தில் நாம் கொண்டிருக்கும் விசுவாசம், மாம்சம், உலகம் யாவற்றையும் முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக மட்டுமல்ல, மேன்மையான ஆசீர்வாத வாக்கியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்.
இந்த நாளுக்கான நினைவு கூறுதலின் தியானங்கள் இந்த ஒரு பாடத்தை கூட பெங்களூர் பைபிள் ஸ்டூடெண்ட் சபையை சார்ந்த அன்பு சகோதரர் ஸ்டீபன் அவர்களுக்கு சபையின் சார்பாக கிறிஸ்துவுக்குள் மிகவும் முக்கியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதரர்களே, முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துள்ளோடு இன்றைக்கும் தேவனுடைய மகப்பெரிய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நம் தியானிக்கத்தக்கதாக நம்முடைய பிதாவாகிய தேவன் வாய்ப்பு இருந்ததற்காக பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு அட்டோன்மென்ட் டே சாக்ரிஃபைஸ். இதுதான் இந்த நாளுடைய உங்கள் மத்தியில ஒரு கேள்வி எழுப்பியிருக்கலாம். கர்த்தருடைய மரணத்திற்கும் அட்டோன்மென்ட் டே சாக்ரிஃபைசஸ் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருடைய மரணத்துக்கும் இதற்கும் சம்பந்தம். ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்னா, அட்டோன்மென்ட் டே சாக்ரிஃபைசஸ் அப்படின்னு சொல்லும்போது பாவ நிவாரண பலிகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம். என்ன சொல்லணும்னா ரொம்ப எளிமையா நீங்க சொல்லிடலாம், ஆன்சர் டக்குன்னு சொல்லிடலாம். அட்டோன்மென்ட் டே சாக்ரிஃபைசஸ்னா என்னென்ன பலி ஆக்கப்படும், என்னென்ன பலியாகும்? பாவ நிவாரண பலியினால என்னவெல்லாம் பலியாகும்? ஆடு, காளை. ரொம்ப எளிமையான பதில் தான், ஆடு மற்றும் காளை. அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் கூட நமக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி அந்த பலிகளை ஏற்படுத்தலாம். இப்போ இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டுடைய நாட்கள்ல தேவன் கொடுத்த அநேக விதமான கட்டளைகள் எதுவாகவோ இருக்கட்டும், ஒருவேளை 10 கற்பனைகளாக இருக்கட்டும் அல்லது பண்டிகைகளாக இருக்கட்டும், நிறைய ஆசிரியர்கள் கொடுத்திருக்காங்க. இதெல்லாமே எந்த நோக்கத்துல தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப. ஒரே ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். இதுதான் கீ டெக்ஸ்ட். அதோட வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயுதம் பண்ணுவீர். இங்க கர்த்தர் இந்த ஒரு வார்த்தை எப்ப சொன்னார்? இந்த வசனம் நம்ம வாசிக்கிறது இல்லைங்களா? எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் எப்போ சொன்னார்? சரி, இதுக்கு மேல இருந்து ஒரு சில வசனம் வாசி, கொஞ்சம் மேல வாசனம். 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓகே. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுகளா இவர்களுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டார். இப்போ பழைய ஏற்பாட்டினுடைய நடைமுறைகள் அல்லது ஆசிரியர்கள் அதற்கு பதிலாக இங்க கர்த்தர் சொல்ற வார்த்தை தான் என்னன்னா, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயுதம். இந்த ஒரு வேத வசனத்தை நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு பாவ நிவாரண பலிகளை பத்தி விசேஷமாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது அநேக விதமான காணிக்கைகள் மற்றும் பலிகள். இதுல ஸ்லைட்ல நான் போட்டிருக்கிறது 100% உண்மைங்கிறது நான் நம்புறேன். ஒருவேளை ஏதாவது மிஸ் ஆகிறதுன்னா நீங்க என்ன பண்ணலாம், மொத்தம் 10 விதமான பலிகளை பத்தி இங்க வேதம் பேசு. சரி, நீங்க ஸ்லைட்ல பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பர்ன்ட் ஆஃபரிங், அதாவது சர்வாங்க தகன பலி. இரண்டாவது மீட் ஆஃபரிங், போஜன பலி. மூன்றாவது சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி. நான்காவது பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி. ஐந்தாவது ட்ரிங்க் ஆஃபரிங், பான பலி. ஆறாவது ஃப்ரீவில் ஆஃபரிங். ஃப்ரீவில் ஆஃபரிங் என்ன சொல்றீங்களா? ஃப்ரீவில் ஆஃபரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தானாக முன் வந்து பலி செய்யும், அது வந்து ஃப்ரீவில் ஆஃபரிங். அதாவது தேவனுக்கு ஏதாவது படைக்கணும்னு விரும்பிட்டா அவங்க தாராளம் என்ன பண்ணாங்கன்னா அது படைக்கும். அடுத்ததாக ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் ஆர் கில்ட் ஆஃபரிங், அதாவது குற்ற நிவாரண பலி. எட்டாவது வந்து ஹீவ் ஆஃபரிங். ஹீவ் ஆஃபரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹீவ் ஆஃபரிங். வேவ் ஆஃபரிங் அது என்னது? அசைவாட்டம் பலி. ஹீவ் ஆஃபரிங்னா மேல இருந்து கீழே, மேல இருந்து கீழ். அது வந்து பைபிள்ல நம்ம பார்க்கும்போது ஏறெடுத்து படைக்கும் பலி. பத்தாவது நம்ம பார்க்கிறோம் சீட் சேவர், அதாவது சுகந்த வாசனை பலி. இந்த ஒரு 10 வகையான பலிகள் தேவன் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்துல செய்வதற்காக கொடுத்துட்ட. இதற்கு மேல கூட இருக்கலாம், இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆனா இந்த 10 வகையான பலிகளை பத்தி நம்ம பார்க்கறது மேக்சிமம் ஒரு 3 இல்லைன்னா 4 பலிகளை பத்தி நம்ம பார்க்கணும். முதலாவது இங்க தேவன் இந்த ஒரு விஷயங்களை யாருக்கு செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியர்கள், இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும்னா பிரதான ஆசாரியர்கள். எல்லா விதமான பலிகளும் யார்தான் படைக்கணும் அல்லது பலிகளை ஏறணும் அல்லது பிரதான ஆசிரியர்கள். இதுக்கு ஒரு வசனம் வாசிச்சு போயிடலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Hebrews chapter 5 verse 1. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவனுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். அப்போ இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது என்ன நோக்கத்துல தேவன் ஒரு பிரதான ஆசாரியர் தெளிவா நம்ம பார்க்கலாம். மனுஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பிரதான ஆசிரியர், முதலாவது அது ஒரு பிரதான ஆசிரியர் எங்கிருந்து மனுஷர்கள் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி இது வந்து ஒரு பழைய ஏற்பாட்டுடைய ஒரு சிறப்பு. என்னன்னா ஒரு பிரதான ஆசிரியர்கள் அவர்கள் ஜனங்கள் ஏதாவது தவறு பண்ணிட்டாங்க, தேவனுக்கு விரோதமா குற்றம் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, நேரம் அவங்களுடைய பலிகளை கொண்டு வந்து ஆசாரியர்களை கொடுத்துருவோம். ஆசாரியர் என்ன பண்ணுவோம், அதை எடுத்துக்கொண்டு போய் ஜனங்களுக்காக அது பலியிடும் போது அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த இடத்துல மன்னிப்பு அல்லது பாவத்திற்கு உண்டான ஒரு பரிகாரத்தை வந்து அங்க. அப்போ முக்கியமா இந்த ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிரதான ஆசிரியர் சொல்லும்போது உடனே நம்ம மைண்ட்ல ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் இயேசு வந்துடுவார். அவர் கூட உடன் ஆசிரியர்களாக இருக்கிற சபைக்கு கூட ஒரு முக்கியமான ரோல் வருகிறது. இப்போ இந்த ஆசிரியர்களை பத்தி வேதவசம் சொல்லும்போது ஸ்லைடில் இல்லை, கூட வாசிக்கலாம். சங்கீதம் 89:19, Psalms 89:90 வாசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 89:19. அப்போது நீ உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தை தெரிந்து கொள்ளப்பட்டோன்னு. இப்போ ஒரு வார்த்தை நீங்க யூஸ் பண்ணா ஒரு சௌரியவான் மேல் வைத்து. சௌரியவான் என்ன? சௌரியவான் அப்படின்னா தமிழ் சுத்த தமிழ் சௌரியவான்
பணக்காரன் எனக்கு வேணும். ஏற்றவர் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது மைட்டி டு சேவ். மைட்டி டு சேவ்னா அவருக்கு ஒரு பலம் இருக்கும். அதாவது மற்றவர்கள் நிமித்தமாக அவர் பாடுபடுவதற்கோ அல்லது ஒரு வேலை செய்வதற்கோ ஒரு திடகாத்திரமான ஒரு ஆள். அவர் தான் வந்துட்டு சௌரியவான். இப்ப இங்க இங்கிலீஷ்ல சொல்லும் போது மைட்டி டு சேவ். வசனம் என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து சகாயம் செய்யத்தக்க சக்தியை, அதாவது சகாயம் செய்யத்தக்க சக்தி சொல்லும்போது ஒருத்தர் உதவி தேவைப்படும் போது அவர் என்ன பண்ணணும்? இவர் போயிட்டு அந்த ஹெல்ப் பண்ணணும். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணணும்? ஒரு பலசாலியா இருக்கும். அவர் தான் வந்துட்டு அந்த ஒரு சௌரியம். இந்த சௌரியவான் யாரு அப்படின்னா, தேவன் பழைய ஏற்பாட்டினுடைய நாட்கள்ல ஜனங்களுக்கு மத்தியில தெரிந்து கொண்ட ஆசாரிய வகுப்பு. ஏன்னா இப்ப ஜனங்களுக்காக ஒரு போயிட்டு தேவன் பக்கம் நிக்கணும்னா அவர்னால நிக்க முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஆசாரியர்களை தேவன் தெரிவு செஞ்சார். அவர் நேரம் போயிட்டு ஜனங்களுக்காக நான் இந்த வேலையை பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? தேவன் தெரிந்திருக்காம ஒருவர் நேரம் போயிட்டு ஜனங்களுக்காக நான் பலியை இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இங்க என்ன நடக்கும்? அவர்கள் மூலமாக அங்க ஜனங்களுக்காக உண்டான விஷயங்களை வந்து அங்க தேவன் வந்து செய்வார். இந்த இடத்துல இது ஒரு பீஸ் பிரதான ஆசிரியரா இருக்கட்டும் அல்லது ஆசாரியர்களா இருக்கட்டும், அவங்க எப்படிப்பட்ட ஒரு ரோலை வகிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் ஃபாலன் கிரீச்சர்ஸ். விழுந்து போன மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்த ஊழியம் வந்து அவங்க பண்றாங்க. இந்த மத்தியஸ்த ஊழியம் அவங்க ஒருவேளை தானா வாலண்டியரா வந்து பண்ணலாம்னு நினைச்சா கூட அந்த இடத்துல வந்து தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே விழுந்து போன நிலையில தான் இருக்காங்க. இப்போ ஜனங்கள் விழுந்து போன நிலையில இருக்காங்க, பாவம் பண்றாங்க. ஆசிரியர்கள் அவங்க எப்படி இருக்காங்க? இருக்காங்களா? அவங்க எப்படிதான் இருக்காங்க? ஒரு விழுந்து போன கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஒரு விழுந்து போன நிலைமையில் இருக்கிறவருக்கு இன்னொரு விழுந்து போன நிலைமையில் இருக்கிறவருக்காக தேவன் கிட்ட போய் பேச முடியுமானா அங்க பேச முடியாது. அப்ப தேவனே அங்க ஒரு ஏற்பாடுகள் வந்து வைக்கிறாரு. அங்க ஒரு ஏற்பாடுல என்ன அப்படின்னா, இந்த ஆசாரியர்கள் ஊழியம். இந்த ஆசாரியர்களுடைய ஊழியம் என்ன சொல்லும் போது முன்னாடியே வசனம் வாசிச்சோம். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வசனம் கொடுக்கும் போது நம்பர் 5472ல were able to sympathize with the people. ஒரு ஜனங்களுக்காக இரக்கம் காண்பிக்கணும். அந்த ஒரு ரோலுக்காக தான் வந்து யாரை நியமிக்கிறார்னா ஒரு பிரீஸ்ட வந்து நியமிக்கிறார், ஆசிரியர் நியமிக்கிறார். Because they were subject to the same weaknesses and also had need of the forgiveness of their own sins. இப்ப மற்றவர்களுக்காக அவர் பரிந்து பேசுறாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா அவருக்குள்ள கூட அதே விதமான பாடுகள் இருக்கு. முதலாவது தேவன் தனக்கு காண்பிச்ச விஷயங்களை அவர் என்ன பண்ண உணர்ந்து கொள்ளணும். நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவர்களுக்காக போயிட்டு பரிந்து பேசு. அப்படி பேசும்போது அவங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னா இம்பர்ஃபெக்ட் டமிஷ்டு சிம்பிள் பீஸ். இது வந்து நீங்க ஒரு ஆசிரியர் எடுத்தாலும் சரி, ஆவிக்குரிய விதத்துல இருக்கிற ஆசாரிய வகுப்பாளர்களும் சரி, ரெண்டு பேரும் எப்படிதான் இருக்காங்க? குற்றம் பண்ணிக்கிற நபர்களாக தான் இருக்காங்க, சிம்பிள் பீஸ். இவங்க போயிட்டு தேவன்கிட்ட போய் ஒரு ஆஃபரை காணிக்கையை கொடுக்கணும்னா கண்டிப்பா அதனால ஒருவேளை அவங்களா முயற்சி பண்ணா கூட அது முடியாது. அதனால தேவன் என்ன பண்றாங்கன்னா வசனம் வாசிக்கிறீங்களா எதிரில ஆண்டவனை போல ஒருவன் அழைக்கப்படாவில்லை. தேவன் அழைத்தால் ஒளி
அந்த நிலையில நின்று வழிகளையும் காணிக்கைகளையும் கொடுப்பதற்கோ முடியாது. அப்போ இந்த முக்கியமான ரோல் பிரீஸ்ட்ஹுட் வருவா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க நிலையில நிறுத்தி இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துருக்க எல்லா விஷயங்களும் இஸ்ரேலர்கள் மத்தியில ஊழியம் பண்ணிக்கிற ஆசாரியர் இருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ அப்படியே நம்ம ஸ்பிரிச்சுவல் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல்ல ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியில தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய ஆசாரிய ஜனக்கூட்டத்தார் யாரு? நாம். இப்ப அங்க பலிகள் காணிக்கைகள் வரும்போது இங்க நமக்கு இருக்கா இல்லையா? நாம என்ன பண்ணணும்? பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தணும். நமக்கு முன்னோடியா இருக்கிற ரோல் மாடல் கர்த்தர் இயேசு அவங்க என்ன பண்ணிட்டாருன்னா இப்படிப்பட்ட ஒரு பலியை வந்து இப்படிப்பட்ட பலிய பாடல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவன் ஆசாரியர்களுக்கு பிரதான ஆசிரியர்களுக்கு கொடுத்தாங்க அந்த விஷயங்களை அப்படி என்ன பண்ணியிருக்காரு இங்க நிறைவேற்றினார். நிஜத்துல கரெக்டுங்களா? எப்படி நிறைவேற்றினாரு, அவருடைய பங்கு என்ன, நெக்ஸ்ட் அதுல நம்முடைய பங்கு அப்படிங்கிறது பார்க்க. சரி, இப்போ இந்த பலிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இது ஒரு சிம்பிள் சார்ட் தான். இந்த பலிகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன ஆயிருக்கும்னா மிக்ஸ் ஆயிடும். வந்துட்டு சொல்லும் போது சர்வாங்க தகன பலி அது என்ன பண்ணணும்? இந்த மிருகத்தை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? முழுவதுமாக அதை வந்து தகனிக்கும். அது வந்து ஃபுல்லா எரியிற வரைக்கும் அது என்ன பண்ணணும்? அந்த ஒரு பலியானது இது நிறைவேற்றும். அதே போல சின்னாபரினா பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலியில கூட ஒரு சில பாவங்கள் என்ன பண்ணப்படும்? எரிக்கப்படும். இன்னும் ஒரு சில பாவங்கள் என்ன ஆகும்னா வெளியில எங்க இருக்கும்? அந்த மிருகங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிரியரும் ஆசிரியருடைய குடும்பத்தார் அதாவது குமாரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய தலையின் மேல கைகளை வைத்து அதுக்கப்புறம் இந்த ஒரு பலிகளாக ஏற்கும். சரி, இதை பத்தி நம்ம அதிகமா பார்க்க வேண்டாம். நீங்க பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னாலே ஈஸியா புரிஞ்சு. சரி, இந்த பலிகளாக ஏற்றாங்க இல்லையா? இது எப்படி ஏற்றாங்கன்னா முக்கியமா 3 பலிகள். ஒண்ணு வந்து சமாதான பலி, 2வது வந்து சர்வாங்க தகன பலி, 3வது வந்து பாவ நிவாரண. இதுல வந்து கர்த்தர் சொல்ற வார்த்தை நம்ம முன்னாடி வாசிச்சோம்ல கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த ஸ்லைட் நிறைய இருக்கு. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை அப்படின்னு சொல்ற. அதுக்கு கீழே இருக்கிற வசனம் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது. 2 வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவன் தான் என்ன பண்ணாரு? இந்த விஷயங்களை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க நீங்க சொன்னாரு. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது. அப்போ தேவன் சொன்ன விஷயம் அப்படியே ஃபாலோ பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கணும். அது நியாயப்பிரமாணத்துல இங்க வரும்போது கர்த்தர் சொல்றாரு அது பிரியமானது இல்லை. அது கண்டினியூ பண்ணுங்க. அப்பொழுது நாம் தேவனை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று இங்க ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா அந்த 2 பலிகளும் நீங்க ஏற்றுக்கிறீங்க, ஆனா அது தேவனுடைய பார்வையில உகந்ததா அல்லது பிரியமானதா அப்படின்னா அது இல்லை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்? இன்னொரு விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னு சொல்றேன். அது எப்படி இன்னொரு விஷயம் அப்படின்னா முதல்ல இந்த 2 விஷயங்களை நாம
இந்த 2 விஷயங்களை பார்க்கணும்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து இருக்குது, 10ல இருந்து 12 வரைக்கும். இதுல இருந்து பார்க்கணும். ஆசாரியன் தன் சணல் நூல் அங்கேயே வைத்து தன் சணல் நூல் சல்லடத்தை அறையில் போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேல் அக்னியில் எரித்த சர்வாங்க தகன பலியை சாம்பலை எடுத்து பலிபீடத்துக்கு பக்கத்தில் கொட்டி. சரி, இது வந்து சர்வாங்க தகன பலி அவங்க எப்படி செலுத்துறாங்க, எப்படி அந்த ஒரு விஷயங்கள் செலுத்தப்படுதுங்கிறது இங்க நம்ம ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய சாம்பல் எடுத்து என்ன பண்ணுவாங்க கொட்டிட்டு அவரு ஃபர்ஸ்ட் என்ன வஸ்திரம் பண்ணாலும் அதை கழிச்சு விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுவாரு வேற வஸ்திரத்தை போட்டுட்டு வருவார். சரி, அந்த ஒரு வேற வஸ்திரங்களை போட்டுட்டு வந்து அந்த சாம்பலை புறமே சுத்தமான இடத்துல வந்து கொட்டி. அது மட்டும் இல்ல, இந்த பலியானது எப்படி செலுத்தப்படணும்னா என்ன ஆகக்கூடாதுன்னா அவியல். அதுல வந்து 2 பலிகள் கொடுப்பார். காலையில ஒரு பலி, அப்புறம் சாயங்காலம் ஒரு பலி. 2 பலிகள், அதாவது 2 ஆட்டுக்கள். ஒண்ணு வந்து காலையில அடிக்க சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து சாயங்காலத்துல அடிக்க சொல்லுவாங்க. எப்பொழுதுமே அது என்ன பண்ணணும்னா எரியப்பட்டு கொண்டே இருக்கும். அவியறதுக்கு அந்த ஆசிரியர் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது அப்படிங்கிறது பார்ப்போம். சாதாரண அந்த 13ஆம் வசனம் வாசிக்கும்போது பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு அது போகலாம். சொல்லும் போது அது என்ன பண்ணணும், தகனிக்கப்படணும். அது எல்லாவற்றையும் தகனிக்கும். அது ஏதாவது ஒரு பாட்டு மிஸ் பண்ணணும்னா எதுவுமே மிஸ் பண்ண எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், எரியப்படணும். அப்படி எரியப்படும் போது அதனுடைய லாஸ்ட் ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா வெறும் சாம்பல் மட்டும்தான் கிடைக்கும். இது கூட மற்ற விஷயங்கள் கூட அவர் வந்து செஞ்சு சொல்றாங்க. இது நம்ம இப்போ தேவைப்படுது. அப்படின்னா ஆரோக்கிய ரீதியில அது எதை அடையாளப்படுத்தும், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க ஷேர் பண்ணுங்க. சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆரோக்கிய ரீதியில அது எதை அடையாளப்படுத்தும்? முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம பாடங்கள் எடுக்கலாம். முழுமையான அர்ப்பணிப்பு, மாம்சத்திற்குரிய பழைய கிரியைகளை அழிக்கிறது, மாம்சத்திற்குரிய பழைய கிரியைகளை அழித்து போடுதல். ஓகே, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எரியணும், அழியக்கூடாது சொல்லும்போது இருக்கணும். அதுல வந்து கேப் விட்டு விட்டு வழிகளை ஏற்கக்கூடாது. நம்ம ஆரோக்கிய இதுல பார்க்கும்போது ஒன்னொன்னு ஒவ்வொரு அர்த்தத்தில் இது ஆக்சுவலா வந்துட்டு இந்த அட்டான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவோம். அது எதை அடையாளப்படுத்துன்னா காஸ்பல் ஏஜ் வந்து அடையாளப்படுத்தும். காஸ்பல் ஏஜ்ல எப்படி வந்து இந்த பலிகள் ஏற்பட்டுச்சு, காலையில ஒரு பலி, மாலையில ஒரு பலி. காலையில எடுக்கப்பட்ட பலி என்னன்னா சுவிசேஷத்தினுடைய ஆரம்பத்துல கர்த்தருடைய பலி, ஒரு மாடு அடிக்கப்படுது. மாலையில் அடிக்கப்படுகிற பலி எதை அடையாளப்படுத்துன்னா சபையானது அவங்களுடைய பலிகளை வந்து ஏவுகிறது. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த ஒரு பாண்ட் ஆஃபரிங்ல முக்கியமாக நம்ம பார்க்கறது என்னன்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆக்சுவலா வந்துட்டு இந்த வசனம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 2 இடங்கள்ல வந்து பதிவு செய்யப்படுது. வந்து எபிரேயர்ல பேசப்படுது, இன்னொரு வந்து சங்கீதத்துல பேசப்படுது. இந்த 2 வசனங்களை நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்ப எபிரேயர்ல 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிற விஷயங்களும் அப்படியே நம்ம சங்கீதத்துல 40ஆம் சங்கீதத்துல சொல்லப்படுகிற விஷயங்களும் 2 ஒரே விஷயம்தான். இந்த வசனம் வாசிங்க, நம்மளுடைய ஹீப்ரூ கிரீக் வேர்டு பார்த்து நம்ம படிக்கிறது. 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து வேறு சொல்லியபடி
பலியையும் காணிக்கையும் சர்வாக தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவர்கள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு. ஓகே, இங்க வந்து 4 வார்த்தைகள் இருக்கு. ஒண்ணு வந்து பலி, ரெண்டாவது வந்து காணிக்கை. பலின்னா என்ன அர்த்தம்? பலி இல்ல, லிட்டரல் நான் கேட்கிறேன். பலின்னா ஏதாவது ஒரு மிருகத்தை என்ன பண்ணணும், அடிக்கணும். சரிங்களா? காணிக்கை அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் வந்து ஆஃபரிங், பலி சொல்லும்போது சாக்ரிஃபைசஸ். இப்போ காணிக்கை சொன்னா அது என்னது? கிஃப்ட். சரிங்களா? கிஃப்ட்னு சொன்னா அது நம்ம விருப்பப்பட்ட கொடுக்கலாம். ஆனா பலி சொல்லும்போது அது கம்பல்சரியா அடிக்கப்படுகிற ஒரு பலியாக அங்க வருது. ஆக்சுவலா இங்க ஒரு வார்த்தை என்ன பயன்படுத்த இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இது சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினுடைய எபிரேய பதம் பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது வந்து ஆபரேட்ஸ்ல வரும்போது மிச்சா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது வந்து எபிரேய பதம். இது நீங்க நெக்ஸ்ட் இங்க கீழே போட்டு இது வந்து ஹீப்ரூஸ்ல இருக்கிற எபிரேயர்ல இருக்கிற வார்த்தைகள், கிரேக்க வார்த்தை. கிரேக்க வார்த்தையில வந்து துசியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒன்று வந்து பலி அப்படின்னு நம்ம படிக்கணும். ஆக்சுவலா ஒரிஜினலா அங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வர வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்லாட்டர்ட் அனிமல். ஸ்லாட்டர்ட் அனிமல்னா அடிக்கப்பட்ட மிருகம் அப்படிங்கிறத வரணும். அடிக்கப்பட்ட மிருகம்னா ஒரு பலி என்றாலே ஏதாவது ஒரு மிருகத்தை என்ன பண்ணணும்னா கொல்லணும். அதுதான் இது வந்து காணிக்கைகள் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய ஒரிஜினல் மீனிங் வந்து கிஃப்ட். கிஃப்ட்னு சொல்லும் போது அது நம்ம கொடுக்குற, வாலண்டியராக கொடுக்குற விஷயம். இந்த 2 விஷயங்களும் தேவன் வந்து செய்ய சொன்னார். கரெக்டுங்களா? பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லும் போது பலிகளையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது 2 பலிகளை பற்றி பேசுகிறார். ஒன்று வந்து பர்ன்ட் ஆஃபரிங், ரெண்டாவது வந்து சின் ஆஃபரிங். சரி, பர்ன்ட் ஆஃபரிங்கில் கர்த்தருடைய ரோல் இருக்கா இல்லையா? சர்வாங்க தகன பலியில் கர்த்தருடைய ரோல் இருக்கா இல்லையா? கேட்ட கேள்வி புரியலைங்களா? சர்வாங்க தகன பலி அப்படின்னு என்ன அர்த்தம்? முழுவதுமாக அது எரிக்கணும், சர்வ அங்கங்களையும் அது எரிக்கணும், தகன பலி ஆக்கணும். இது கர்த்தர் பண்ணாரா இல்லையா? பண்ணார். அவருடைய முழு ஜீவனை அவர் என்ன பண்ணிட்டாரு? அர்ப்பணிச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் சர்வாங்க தகன பலியாக மாறினார். கரெக்டுங்களா? அதே போல சின் ஆஃபரிங்ல அவருடைய ரோல் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அந்த 2 வார்த்தைகளை அங்க பயன்படுத்தும் போது இதுல உமக்கு பிரியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேற எதுல தான் பிரியம் அப்படிங்கிறத இப்போ ஒரு கேள்வி. இப்போ இந்த இடத்துல சொல்லும் போது கர்த்தர் பாவ நிவாரண பலியை எடுக்கும் போது, பாவ நிவாரண பலி எதற்காக அப்படின்னா, ஒருவர் தவறு செஞ்சுட்டா அவர் என்ன பண்ணணும்? அதுக்கு பரிகாரமா ஒரு பலி எடுக்கணும். கர்த்தர் ஏதாவது தவறு செஞ்சாரா? ஏதாவது தவறு செஞ்சாரா? இல்லை. அப்ப அவர் பாவ நிவாரண பலி எடுக்கும் போது அது எப்படி தேவனுடைய பார்வையில அது ஏற்றுக்கொள்ளப்படும்? கரெக்டுங்களா? ஸோ அதை இங்கே சொல்லும் போது he was not a sinner and thus could not be required to offer a sin offering. அவர் ஒரு பாவி அல்ல, அதனால அவர் பாவ நிவாரண பலியை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டுங்களா? அதே போல பர்ன்ட் ஆஃபரிங் கூட, அது கூட எதற்கு அப்படின்னா அவங்க ஒரு விதமான பலிகளை வந்து அங்கே எடுக்கிறாங்க. இப்போ தேவனுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது சர்வாங்க தகன பலியும் தேவன் ஆவிக்குரிய ரீதியில் ஏற்றுக்கொள்றாரு. அதே போல பாவ நிவாரண பலியும் ஆவிக்குரிய ரீதியில் ஏற்றுக்கொள்றாரு. லிட்டரலா இங்க பேசல. ஆனா இங்க எதற்காக எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, ஃப்ரீ வில் ஆஃபரிங்னு ஒன்று இருக்கு. இப்போ தேவனுடைய நீதி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் தவறு செஞ்சா என்ன பண்ணணும்? கொண்டு போயிட்டு அதற்கு பரிகாரம் பண்ணணும். கரெக்டுங்களா?
இப்போ கர்த்தர் தவறு பண்ணல, அப்போ அவர் போய் பரிகாரம் ஏறெடுக்கணுமா அப்படின்னா ஏறெடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கரெக்டுங்களா? அதனால அங்கே தேவன் என்ன எதிர்பார்த்தாருன்னா, இவர் பாவ நிவாரண பலியாக அவர் தன்னை கொடுக்க வேண்டாம், மாறாக ஃப்ரீ வில் ஆஃபரிங்காக கொடுங்க. ஃப்ரீ வில் ஆஃபரிங்னா தானாக முன் வந்து பலி ஏறெடுத்தல். இப்போ கர்த்தருடைய விஷயம் எப்படி இருக்குன்னா, எல்லா விஷயத்தையும் அவர் நிறைவேற்றாரு, ஒவ்வொரு ஆங்கிளில் நிறைவேற்றாரு. இப்போ தேவன் கிட்ட வரும்போது தேவன் எப்படி பண்ண மாட்டார்னா, அவர் நீதிபரர். அவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு பாவம் செய்யாதவர் பாவ நிவர்த்தி செய்வதற்கு விடுறது கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, வேறு விதத்தில் நீங்கள் பலியை எடுங்க. வேறு விதம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஃப்ரீ வில் ஆஃபரிங்னா தானாக முன் வந்து கொடுக்கறது. இப்போ தேவன்கிட்ட சின்ன ஆஃபரிங்காக கொண்டு போய் வச்சா தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வாலண்டியராக வந்து என்னை வந்து நான் என்ன பண்ணுறேன், பலியாக்குறேன். இது வந்து ஃப்ரீ வில் ஆஃபரிங். ஃப்ரீ வில் ஆஃபரிங் சொல்லும் போது அதுக்கும் பாவ நிவாரண பலிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாவ நிவாரண பலினா ஒருத்தர் தவறு செஞ்சுருக்கணும், அதுக்கு பரிகாரம் செலுத்தணும். கரெக்டுங்களா? இதே ஃப்ரீ வில் ஆஃபரிங் சொல்லும் போது வாலண்டியராக முன் வந்து செய்யறது. இந்த ஒரு ஃப்ரீ வில் ஆஃபரிங்கில் யாரும் எந்த கண்டிஷனும் போட முடியாது. அவங்களா என்ன பண்ணலாம், அவங்களால முடிஞ்சதை வந்து செய்யலாம். ஸோ அதனால் இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங் சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து வசனத்தில் சொல்லும் போது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. இப்போ தேவனுடைய பார்வையில் பலி காணிக்கை அப்படிங்கிறது லிட்டரலாக அங்கே கொடுக்கப்பட்டுச்சு, அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து ஃப்யூச்சரில் கர்த்தருடைய வாழ்க்கையை வந்து நிறைவேறிச்சு. ஆனால் கர்த்தர் தன்னை எப்படி அங்கே தேவன்கிட்ட அர்ப்பணித்தார் அல்லது பலியாக்கினார்னா, இந்த பலிகளாகவும் காணிக்கையாகவும் அவர் வந்து தன்னை கொடுக்கல, மாறாக எப்படி கொடுத்துட்டார்னா ஃப்ரீ வில் ஆஃபரிங்கை வந்து அங்கே கொடுக்குறாரு. அதனால தான் வந்து அந்த ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறார். என்னன்னா, சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. இப்போ அந்த ரெண்டு விஷயங்களும் கர்த்தருடைய வாழ்க்கையில் செட் ஆகும். அது ஒரு விதத்தில் அது செட் ஆகும். ஆனால் தேவன்கிட்ட வரும்போது இந்த ரீசனுக்காக அங்கே அவர் என்ன பண்ணல, பலியாகலை. அவர் எப்படி பலியாகிறார்னா, தன்னை ஒரு ஃப்ரீ வில் ஆஃபரிங்காக கொடுத்து அங்கே வந்து அவர் வந்து பலியாகிறார். ஸோ அதனால தான் இந்த ஒரு அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ்ன்னு வரும்போது இந்த 3 விதமான பலிகள் இருக்குது. சமாதான பலி, அப்புறம் சர்வாங்க தகன பலி, அதே போல் பாவ நிவாரண பலி. ஆனால் இந்த எல்லா விதத்திலையும் கர்த்தருடைய ஒரு இன்வால்மெண்ட் எப்படி இருந்ததுன்னா, அவர் தானாக முன் வந்து அதை கொடுக்கறது தான் வந்து அவர் தேவன் வந்து விரும்பினார். இதில் வந்துட்டு 2 பேர்த்துக்கும் அவங்களுக்குள்ள எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, இவர் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார், இவர் தன்னை வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். அந்த ஒரு வார்த்தைகளை வந்து ரசல் சொல்லும் போது இந்த இடத்துல அவர் சொல்றார், ரீப்ரிண்ட் நம்பர் 5085ல, he was prepared to face death itself and to give up his existence. அதாவது தான் இருக்கிற நிலை, அதாவது தன்னுடைய முழுமையை அவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். if such should be the father's will. ஒருவேளை இது தேவனுடைய சித்தமாக இருந்தால் நான் அது செய்யறதுக்கு ரெடி. சில இந்த ஒரு தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு அது முழுமையாக தன்னை அர்ப்பணித்ததுனால தான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சு, கொடுக்க முடிஞ்சுது. ஒருவேளை தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த ஒரு பலிகள் மாதிரி பாவத்திற்கு நிவாரணமாகவோ அல்லது சர்வாங்க தகன பலியாகவோ கொடுத்துருந்தா அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. இங்கே தேவனுடைய சித்தம் இதுதான் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்துட்டு முழுமையாக தன்னை வந்து ஒப்படைக்கிறாரு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் அதில் வந்து சொல்கிறார். என்னென்னா, சர்வாங்க தகன பலியில் கர்த்தருடைய ஜீவியம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, அவர் எதற்காக தன்னை வந்து அவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு நிமிஷம், சர்வாங்க தகன பலியில்
எந்தெந்த பலிகள் எல்லாம் உள்ள வருது அப்படின்னு சொல்லும்போது ஆபேலுடைய சாக்ரிஃபைஸ் கூட சர்வாங்க தகன பலியில் வருது. இப்போ ஆபேல் ஃபஸ்ட்டு அவர் ஒரு ஆடை கொடுக்கும்போது அது வந்து ஒரு சர்வாங்க தகன பலி. ஆனால் அந்த சர்வாங்க தகன பலியும் கர்த்தர் செய்த சர்வாங்க தகன பலியும் சேமா அப்படின்னா நிழலில் பார்க்கும்போது எஸ் அது வந்து சேம். ஆனால் ஒரிஜினலாக பார்க்கும்போது கர்த்தர் எடுத்தப்போ அது எப்படி இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஃப்ரீவில் ஆஃபரிங்காக வந்து அங்கே காணப்பட்டுச்சு. ஸோ இங்கே நம்ம வாசிக்கலாம், டு ஷோ ஹவு காட் அக்செப்டட் த சின் ஆஃபரிங்ஸ் ஆஸ் இஃப் தே ஹேட் been completely burned and consumed by the altar. ஸோ தேவன் அந்த ஒரு பாவ நிவாரண பலியை எப்படி அது அங்கீகரிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது முழுமையாக அது என்ன ஆகுது, எரிக்கப்படுது. Then we have here another deep and beautiful thought. The best, the most holy, the most complete sacrifice of an ancient priesthood are unworthy of comparison with the one great sacrifice of Jesus, our high priest. இப்போ பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ பலிகள் அவங்க ஏறெடுத்தாங்க, அதுக்கும் கர்த்தர் ஏறெடுத்த பலிக்கும் கம்பேர் பண்ணால் ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு பலி. இதுதான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அங்கே பயன்படுத்துகிறார். இப்போ கர்த்தருடைய பலிகள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட பலிகள் எல்லாம் அது எப்படி இருந்ததுன்னா தேவன் பிரியப்படலை. ஏன்னா தேவன்கிட்ட இருந்தே வாங்கி தேவனுக்கே கொடுத்தா அது எப்படி இருக்கும். இங்கே கர்த்தர் சொல்லும் போது எனக்காக ஒரு சரீரத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏற்படுத்தினீர். என்ன நோக்கம்? நோக்கம் என்னன்னா தேவன் எதையுமே சொல்லலை, ஆனால் தேவனுடைய சித்தத்தை மட்டும் இவர் என்ன பண்ணார், தன்னுடைய சரீரத்தில் செஞ்சார். அப்போ தேவன் சொல்லாமலே ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணுறாரு, செய்வதற்கு அவர் வந்து முன் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம், இந்த ஒரு சர்வாங்க தகன பலி என்ன ஆகணும்னா கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதே போல் தான் நம்முடைய பலிகளும் கூட அது எப்போ இருக்கணும்னா எப்பொழுதுமே எரிஞ்சிட்டே இருக்கணும். அதுவும் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா நெருப்பில் அது என்ன பண்ணால் எரிய வைக்கணும். இப்போ நெருப்பில் எரிய வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? நெருப்புன்னு என்ன அர்த்தம்? அக்னி, சோதனை. இப்போ இந்த ஒரு சோதனை நமக்கு எப்பொழுதுமே இருக்குது, பாடுகள் உபத்திரவங்கள் எப்பொழுதுமே இருக்குது அப்படிங்கிறத வந்து அங்கே அடையாளப்படுத்துகிறதா இருக்குது. அது மட்டும் இல்லை, அது எப்படி இந்த ஒரு பலியை ஏறெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவருடைய தலையை கட் பண்ணி அது என்ன பண்ணுறாங்க, வாஷ் பண்ணி அதை அங்கே வச்சு முதல்ல எரிப்பாங்க, அப்புறம் பாடி பார்ட்ஸ். ஸோ அதே போல தான் கர்த்தருடைய பலி முதலாவது, அப்புறம் சபையினுடைய பலி செகண்ட். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட அங்கே நமக்கு சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு பலிகள் ஏறெடுத்ததுக்கு பிறகு ஸோ அதனுடைய மற்ற பாகங்கள் அது என்ன பண்ணப்படுது, ஆலயத்திற்கு புறம்பே கொண்டு போகப்படுது. இப்போ தேவனுடைய பார்வையில் உள்ளே ஏறெடுக்கப்படுகிற பலிகள் எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு சுகந்த வாசனையான பலியாக இருந்துச்சு. இப்போ ஒரு கொழுப்பு அப்புறம் மற்ற விஷயங்கள் ஹார்ட்டு, கிட்னி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ள பலிபீடத்தில் என்ன பண்ணுறாங்க, எரிக்கிறாங்க. கரெக்டுங்களா? அதனுடைய ஸ்மெல்லுக்கும் தோலினுடைய ஸ்மெல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ தோல், அதனுடைய முடி இதெல்லாம் எரிச்சன் என்ன ஆகும், ஸ்மெல்லு வேற மாதிரி வரும். இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா இந்த பலி நீங்கள் ஏறெடுத்ததுக்கு பிறகு இந்த மிருகத்தினுடைய முக்கியமான உள்ளுறுப்புகளை உள்ளே வச்சு எரிச்சிடுங்க. தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு பாளையத்துக்கு புறம்பே எரியுங்க. ஸோ பாளையத்துக்கு புறம்பே எரிக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கும்னா துர்நாற்றம் வீசுகிறதா இருக்கும். உள்ளே எரிக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். அந்த நல்ல வாசனையோடு இருக்கிறது தான் அந்த இன்னொரு வார்த்தை நம்ம பயன்படுத்தணும் இல்லைங்களா, ஸ்வீட் சேவர் ஆஃபரிங், அதாவது சுகந்த வாசனையான பலி. சுகந்த வாசனையான பலியாக தேவனுடைய பார்வையில் இது பார்க்கப்படும். ஆனால் ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிறவங்களுக்கு இந்த மிருகத்தினுடைய பலி எப்படி பார்க்கப்படும்னா ஒரு துர்நாற்றம் வீசுகிற ஒரு பலியாக ஏற்கப்படும். இந்த ஒரு வார்த்தையில் இருக்கிற அர்த்தம் நம்ம பார்க்கும்போது
இங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, என்னன்னா கேர்காஸ். கேர்காஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல இருக்கு. கேர்காஸ்னா என்ன அர்த்தம்? கேர்காஸ்னா கேர்காஸ்னா பிணம். நான் சொல்ல இல்லைங்களா, பிணம். ஸோ பிணத்தை பத்தி இங்க பேசும்போது அவர் என்ன சொல்றாரு வார்த்தை, we are not to withdraw ourselves from the world to live cloistered lives, but rather we are to live in it. அதாவது தேவன் நம்மளை பலியாக்க சொன்னார், கேட்டுங்களா? ஸோ பலின்னு சொல்லும் போது உலகத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? மறிக்கணும். ஸோ உலகத்துக்கு மறிக்கணும்னா லிட்டரலா நீங்க எல்லா விஷயத்தையும் விட்டுறணும் அப்படின்னு பத்தி பேசுறாருன்னா அப்படி இல்லை. மாறாக, and let it not be overlooked that the stench was not produced by a decomposition of a carcass. அதாவது ஒரு பிணத்திலிருந்து வருகிற ஒரு ஸ்மெல் மாதிரி அது வந்து இருக்கணும். அது எப்படி இருக்கும்? இப்போ உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு உள்ள எரிய வைக்கப்படுறதெல்லாம் வந்துட்டு நல்ல உறுப்புகள், கரெக்டுங்களா? இப்போ ஒருவேளை நமக்குள்ள கிட்னி வேலை செய்யலைன்னு என்ன ஆகும்? ஹார்ட் நின்று போச்சுன்னு என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜீவனை வந்து உருவாக்குகிற உறுப்புகள், கரெக்டுங்களா? இப்போ ஜீவனை உருவாக்குகிற உறுப்புகளுக்கும் இது கேர்காஸ்ன்னு சொல்லும் போது அது வந்து ஒரு டெட் பாடி, ஒரு இறந்து போன ஒரு பிணம், அதுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா இதுக்குள்ள ஜீவன் இருக்கு, இதுக்குள்ள ஜீவன் இல்லை, கரெக்டுங்களா? தேவனுடைய பார்வையில் நம்முடைய பலிகள் எப்படி இருக்குதுன்னா ஜீவ பலியா இருக்கு. அது உயிருள்ள ஒரு பலியாக அது வந்து காணப்படுது. ஆனா மற்றவர்களுக்கு அது எப்படி இருக்கும்னா துர்நாற்றம் வீசுகிற ஒரு பிணத்தை எரிச்சா அது எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து பார்க்கப்படும். ஸோ அதனால தான் அது ஒரு வார்த்தை சொல்றாரு, a dead animal does not seek to get away from the fire. ஒருவேளை மரிச்ச மிருகமோ அல்லது ஏதாவது ஒரு பாடி தீயில போட்டிங்கன்னா அது எந்திரிச்சு ஓடிடுமா? கண்டிப்பாக ஓடாது. ஸோ நம்முடைய பலிகள் கூட அப்படித்தான் இருக்கணும். நம்முடைய பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது ஸோ உலகத்தின் ரீதியாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அங்கேருந்து ஓடிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன ஆயிட்டோம்? உலகத்திற்கு மரிச்சாச்சு. இப்போ மரிச்சவர்கள் என்னதான் பண்ணுவாங்க? அப்படியே தான் இருப்பாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழிகளை வந்து தேட மாட்டாங்க. nor must we endeavor to escape from the fiery trials which the Father in his wisdom permits to come upon us. தேவனுடைய அனுமதியின் பேர்ல, தேவனுடைய சித்தத்தின் பேர்ல நம்ம மேல வருகிற எல்லா விதமான உபத்திரவங்கள் வரும்போது நாம கூட என்ன பண்ணணும்? ஒரு டெட் அனிமல் மாதிரி, ஒரு இறந்து போன ஒரு பிணம் மாதிரி தான் நாம கூட இருக்கணும். நாம் என்ன பண்ணக்கூடாது? அங்கேருந்து ஓடிடக்கூடாது. அப்போ வெளியில் எரிக்கப்படுகிற விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு துர்நாற்றம் வீசுகிற ஒரு விஷயங்களாக காணப்படுது. இதை வந்து நம்ம எப்படி வேணால் கம்பேர் பண்ணலாம். துர்நாற்றம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஜீவியத்தை பார்த்து உலகத்தார் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படியெல்லாம் சொல்லுவாங்க? உலகத்தார் நாம எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்லாரும் வந்து இங்கே உட்காந்து சப்ஜெக்ட் கேட்டுருக்கோம். மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? கல்ட் குரூப், கரெக்டு. கல்ட் குரூப் கரெக்டு. வேற யாரும் உங்களை திட்டினதே இல்லையா? எப்போ பார்த்தாலும் பைபிள் ஸ்டடி, எப்போ பார்த்தாலும் கிளாஸு, உனக்கெல்லாம் இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு விருப்பமே இல்லையா? உலகத்துல பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டே இருக்கீங்க. இதெல்லாம் வந்து நம்மளை பார்த்து உலகத்தார் பேசுற விஷயங்கள். ஆக்சுவலா இப்படி ஒரு வேளை நம்மளை வந்து பேசினாங்கன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், உங்கள் பேரில் பொய்யாய் தீமையாய் பழி போடுவாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க? பாக்கியவான்களா இருப்பாங்க, சந்தோஷப்படுங்க. அதே மாதிரி தான் இப்போ கர்த்தருடைய தேவனுடைய பார்வையில நம்முடைய பலிகள் எப்படி இருக்குன்னா சுகந்த வாசனையான பலிகளாக அது இருக்கும். ஆனா உலகத்தின் பார்வையில அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
ஸோ நம்முடைய விஷயங்கள் வந்து இப்படி இருக்கும். சரி, இதில் வந்து நிறைய விஷயங்களை நான் ஸ்கிப் பண்ண விரும்புகிறேன் நேரத்தை கருத்தில் கொண்டு. இது வந்து சின் ஆஃபரிங்கில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள். சின் ஆஃபரிங்கில் பொதுவாக வந்து ஒருவர் பாவம் செய்யும் போது அவர் என்ன பண்ணணும், அவருக்குண்டான பலிகளை எடுக்கணும். சின் ஆஃபரிங்கில் 2 வகைகள் இருக்குது. காமனாக இஸ்ரேல் ஜனங்களுக்காக பண்ணுறது வந்து பாவ நிவாரண பலியில் பண்ணுவாங்க. ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் ஒருவர் தப்பு பண்ணிட்டார்னா உடனடியாக அவர் என்ன பண்ணணும்னா குற்ற நிவாரண பலியாக ஒரு பலியை கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த ஒரு குற்ற நிவாரண பலியும் சின் ஆஃபரிங்கும் 2 ஒன்று தான். இது பொதுவாக ஏறெடுக்கப்படுது. இது பர்சனலாவோ அல்லது ஒரு வகுப்பாராகவோ அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்க ஏறெடுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்ட் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு பாவங்களும் அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா அது பாவமாக தான் பார்க்கப்படும். ஒருவேளை நான் தெரிஞ்சு பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவும் பாவம் தான். தெரியாமல் பாவம் பண்ணாலும் அதுவும் பாவம் தான். ஆனால் தெரியாமல் பாவம் பண்ணும்போது நாம் என்ன பண்ணுறோன்னா அது நமக்கு பாவம்னு தெரியாதனால நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோம். இந்த கில்ட் ஆஃபரிங் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ட்ரெஸ்பாஸ் ஆர் கில்ட் ஆஃபரிங், குற்ற நிவாரண பலி. ஸோ அந்த ஒரு வெரைட்டி எப்படின்னா ஒருவர் தவறு செஞ்சுட்டு அவர் தவறுன்னு தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா சைலண்ட்டாக இருப்பார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு தவறுன்னு தெரிய வரும்போது உடனடியாக அவர் என்ன பண்ணணும்னா தேவனுக்கு கொண்டு போய் பலிகளை எடுத்தணும். இதுதான் வந்து குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலினா ஒரு வந்து ரியலைஸ் ஆகணும், இது நான் பண்ணது தப்பு. அது தப்புன்னு தெரியாத வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா சைலண்ட்டாக இருப்பார். தப்புன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகணும், போயிட்டு தேவனுக்கு ஒரு பலியை எடுத்து தேவன்கிட்ட ஒப்புரவாகிடணும். ஸோ இதுதான் வந்து ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். இந்த ஒரு ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங்கு இது பழைய ஏற்பாட்டினுடைய நாட்களில் நடந்துகிட்டு இருந்தது. இது அப்படியே நமக்கு புதிய ஏற்பாட்டு நாட்களில் புது சிருஷ்டிகளாக ஆசிரியர்களாக இருக்கிற நமக்கு இது எப்படி பொருந்தும் அப்படிங்கிறத வந்து இந்த பாயிண்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இந்த வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ட்ரெஸ்பாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக தவறு பண்ணிட்டோம், கரெக்டுங்களா? அது எப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நம்ம கூட இருக்கிற நெய்பருக்கு பண்ணியிருக்கலாம். இதில் என்னென்ன வார்த்தைகள் சொல்கிறாருன்னா வைலண்ட்லி டாக்கிங். வைலண்ட்லி டாக்கிங்னா கோபமாக கடிந்து கொள்வது, டிசைட்ஃபுல்லி கெட்டிங் அண்டு ஸ்வேரிங் ஃபால்ஸ்லி அபவுட் தட் விச் இஸ் ஃபவுண்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வகையான குற்றங்கள். அது வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம வந்து பண்ணலாம். இப்படியெல்லாம் பண்ணும்போது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம மற்றவர்களை என்ன பண்ணிடுவோம், காயப்படுத்திடுவோம். அண்ட் ஆக்ட் ஆஃப் ஈவில் பை விச் அனதர் வாஸ் இன்ஜூர்ட். மற்றவங்களை நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம காயப்படுத்திடுவோம். அப்படி காயப்படுத்தும் போது தெரியாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்காக நமக்கு தெரியாமலும் போகாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே தேவனுடைய ஆவி இருக்கும்போது ஒரு தவறு பண்ணும்போது உடனடியாக அவர் என்ன பண்ணிடுவார், அதை வந்து ரியலைஸ் பண்ணிடுவார். ரியலைஸ் பண்ண உடனே அவர் என்ன பண்ணணும், அதையே சரிப்படுத்தணும். இப்போ ட்ரெஸ்பாஸ்ன்னு சொல்லும் போது தேவனுக்கு விரோதமாகவோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ ஒரு தவறு செய்யும்போது ஸோ உடனடியாக அதை ரியலைஸ் பண்ணி திருப்பி தேவன்கிட்ட வந்து அதற்கு உண்டான பலிகளை வந்து அங்கே ஏறெடுக்கணும். இந்த பலிகள் ஏறெடுக்கும் போது அவர் இங்கே நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துகிறார், அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே ஒரு வார்த்தை அவர் சொல்றார், என்னன்னா அவர் blindness does not alter his judgment, for it is our sin and that alone which has caused the blindness. ஒருவேளை தெரியாமல் தான் நான் தவறு பண்ணிட்டேன், தேவன் என்னை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட், கரெக்டுங்களா? ஆனால் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் எல்லாமே எப்படி தான் இருக்குன்னா பாவமாக தான் வந்து கருதப்படும். அப்போ நம்முடைய பிளைண்ட்னஸ் கூட ஒரு வகையான பாவம் அப்படிங்கிறது சொல்லிட்டு அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு சொல்கிறார். இப்போ நம்ம அப்படியே வந்து இதைய நம்ம ஸ்பிரிச்சுவலாக கொண்டு வந்துடலாம். ஸ்பிரிச்சுவலாக நாம் எப்படியெல்லாம் ட்ரெஸ்பாஸ், அதாவது தேவனுக்கு விரோதமாகவோ
அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ நம்ம பாவம் பண்ணுறோம். ஏதாவது ஐடியா கொடுக்க முடியுங்களா எப்படியெல்லாம் பாவம் பண்ணுறேன்னு? ஈவில் ஸ்பீக்கிங். தேங்க்யூ பிரதர். ஆக்சுவலாக இங்கே பிரதர் கூட அதை தான் சொல்கிறார். ஈவில் ஸ்பீக்கிங். ஈவில் ஸ்பீக்கிங்னா என்ன அர்த்தம்? தீமை பேசுதல், தீமையான விஷயங்களை ஆலோசித்தல். கரெக்டுங்களா? தீமை பேசுதல்னு சொல்லும் போது அது ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். கரெக்டுங்களா? இப்போ தீமை பேசுறது உங்களுக்கு தெரியாமலும் பேசலாம், தெரிஞ்சும் பேசலாம். ஒருவேளை நம்ம தெரியாமல் பேசிட்டா என்ன பண்ணிடலாம்? உடனடியாக அது தெரிய வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அது சரி பண்ணணும். கரெக்டுங்களா? சரி பண்ணணும்னா எப்படி சரி பண்ணுறது? யாருக்கு விரோதமாக நம்ம பேசணுமோ என்ன பண்ணிடலாம்? அவங்ககிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கலாம். நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கலாம். இது ஒரு வகை. இன்னும் சொல்லணும்னா முதலாவது தேவன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போயிட்டு பேசி மன்னிப்பு கேட்டணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இது ஒரு விதத்தில் பார்க்கணுன்னா குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலின்னா பழைய ஏற்பாட்டில் அவங்க பண்ணாங்க, புதிய ஏற்பாட்டில் இப்போ நாம ஆவிக்குரிய ரீதியில் அதை எப்படி பண்ணுறோம்? ஏதாவது ஒரு தவறு செய்கிறோம், தவறு தெரிய வரும்போது உடனடியாக அதுக்கு நிகரான ஒரு பலியோ காணிக்கையோ அங்கே வச்சிடணும். இது ரொம்ப சிம்பிள். ஆனால் இங்கே சகோதரர் சொல்லும் போது ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். ஆக்சுவலாக இது ஏன் இந்த ஸ்லைட் போட்டுக்கிறேன்னா, நமக்குள்ளே இருக்கிற ஒரு சுத்திகரிப்பின் வேலைகள் இது செய்யணும். இங்கே ஒரு வார்த்தை என்னென்னா, இன்ஜூர் ஒன் அனதர் இன் வேர்ட், ஆக்ட் ஆர் தாட். ஒருவர் இன்னொருவரை எப்படி வேணால் காயப்படுத்தலாம். எப்படியெல்லாம்? ஒருவேளை வாயின் வார்த்தைகளால் பண்ணலாம், அல்லது நம்முடைய கிரிகள் மூலமாகவோ, அல்லது நம்முடைய சிந்தனை அடிப்படையில் என்ன பண்ணலாம்? தவறுகள் செய்யலாம். பட் மெனி டு நாட் ரியலைஸ் த ஹை ஸ்டாண்டர்ட் ஈவன் ஆஃப்டர் தே ஹாவ் கம் இன் டு த ஃபேமிலி ஆஃப் காட். என்ன சொல்கிறாரு? நிறைய பேர் இதை உணர்வதே இல்லை. ஆல்ரெடி தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய குடும்பத்தில் ஒரு நபராக வந்ததுக்கு பிறகு கூட நிறைய பேர் இதை உணர்வதில்லை. தே மே நாட் லேர்ன் அன்டில் மந்த்ஸ் ஆர் ஈவன் இயர்ஸ் ஆஃப்டர்வர்டு. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா பல மாதங்களாக வருடங்களாக கூட இதை ரியலைஸ் பண்ணுறதில்லை. த ஃபுல் மெஷர் ஆஃப் த டிவைன் லா ரெஸ்பெக்டிங் எவ்ரி அஃபேர் ஆஃப் லைஃப். தேர்ஃபோர் தேர் ஆர் மெனி ஹூ ஃபார் அ டைம் ஆர் கில்ட்டி ஆஃப் ஈவில் ஸ்பீக்கிங் அண்ட் ஈவில் திங்கிங் பட் ஹூ ஆர் அன்கான்ஷியஸ் ஆஃப் ஹேவிங் டன் ராங். ஒரு சிலர் தெரியாமல் தவறு செய்ததற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வாய்ப்புகள் வரும்போது உடனடியாக என்ன பண்ணணும்னா தேவன்கிட்ட போய் ஜெபம் பண்ணி தேவன்கிட்ட ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திடணும். நெக்ஸ்ட்டு அவர் யாருக்கு விரோதமாக பண்ணாரோ அவர்கிட்ட போயிட்டு பேசி சரி பண்ணிடணும். இது இந்த இடத்துல ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் சொல்லும் போது ஒரு தவறு செஞ்சு அதுக்கு என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்டு வாங்கிடணும். ஒருவேளை இது நடக்கலை அல்லது செய்யலைன்னா என்ன நடக்கும்? ஒருவேளை நம்ம ஸ்பிரிச்சுவலாக அதை கேட்குறோம். ஸ்பிரிச்சுவலாக ஈவில் ஸ்பீக்கிங் செஞ்ச நபர் ஒருவேளை அதற்கு மன்னிப்பு கேட்டு பெறலைன்னா என்ன நடக்கும்? அந்த பாவம் அப்படியே தான் இருக்கும். இன்னும் அதிகமாக செய்ய ஆரம்பிப்பான். கரெக்டு. ஓகே, அப்புறம் என்ன நடக்கும்? வெளியேன்னா எந்த வெளியில்? சத்தியத்தை விட்டு வெளியே. சரி, தேங்க்யூ. கரெக்டான பதில் தான். இங்கே பிரதர் ரசல் சொல்லும்போது கூட அதுதான் சொல்கிறாரு. என்னென்னா, இஃப் எனி மேன் சின் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மேட்டர் இன் ப்ரொபோர்ஷன் ஆஸ் தே வில்ஃபுல்லி வயலேட்ஸ் த லா. அது எதை பொறுத்து இருக்குதுன்னா, வில்ஃபுல்லினா என்ன அர்த்தம்? மனமுவந்து தேவனுடைய வார்த்தைக்கு அவர் ஆப்போசிட்டாக செயல்படுறாராம். அதை பொறுத்து அந்த ஒரு பாவமானது இருக்குது. ஒரு சில நேரங்களில் அதற்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில அடிகள் கொடுக்குறாரு. கரெக்டுங்களா?
ஒருவேளை அந்த அடிகளுக்கு கரெக்டாக வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாவத்தை விட்டு வெளியில் வந்துடுவோம். ஒருவேளை வெளியே வரலன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, he commits the sin unto death for which no penalty will be sufficient except extinction of the second death. ஃபைனலாக ஒருவேளை அந்த ஒரு பாவத்திலேருந்து ஒரு வெளியே வர முடியல, என்னால் முடியலன்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு பெனால்ட்டி சின்ன சின்ன அடிகள் கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, ஃபைனலாக அவருக்கு எங்கே கொண்டு போய் விட்டுருவாருன்னா செகண்டை தவிர வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லாதபடிக்கு அந்த நபருக்கு அந்த விஷயங்கள் வந்து நடக்கும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நம்மை நாமே சுய பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படியெல்லாம் சுய பரிசோதனை பண்ணுறோம், மற்றவர்கள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கோம், தேவனுக்கு மத்தியில் தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய சுய விருப்பங்கள் ஆசை இச்சைகள் ஏதாவது இருக்குதா, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா சுய பரிசோதனை பண்ணிட்டு ஒருவேளை நாம் தேவனுக்கு விரோதமாகவோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ பாவம் செய்தோம் அப்படின்னு நம்ம உணர்ந்தா கண்டிப்பாக அதுக்குண்டான பலிகளையும் காணிக்கைகளையும் வந்து நம்ம வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகிருக்கிறது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஆசாரியர் எதற்காக ஏற்படுத்தப்படுறார், ஜனங்களுக்காக தேவ காரியங்களுக்காக அவர் நியமிக்கப்படுறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்காரு, அவரும் ஒரு விழுந்து போன சரீரத்தில் தான் இருக்கார். ஏன் தேவன் அவரை நியமிச்சார் அப்படின்னா ஒரு ரோல், அது ஒரு ரோல். அவர் எப்படி விழுந்து போய் விழுந்த நிலைமையில தேவன் அவரை கூப்பிட்டாரோ அதே மாதிரி விழுந்து போனவர்களுக்காக இவர் தேவனுக்கு முன்பாக போயிட்டு என்ன பண்ணணும், பரிந்து பேசணும். அப்போ அந்த ஒரு தயவு, இரக்கம், கருணை இதை காண்பிக்கிறது அவருடைய முக்கியமான ஒரு ரோலாக இருக்கு. ஸோ இதே தான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு ரோல். அந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆக்சுவலாக வந்து ஸ்லைடில் நான் நிறையா போட்டிருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அதை படித்து இது பண்ணிக்கோங்க. இறுதியாக ஒரே ஒரு வசன பகுதியை வாசித்து நம்ம பாடத்தை முடிக்கலாம். எபிரேயர் 13:11-13 இங்கே ஸ்லைடில் இருக்கு, படிச்சிருங்க. எபிரேயர் 13:11-13. எபிரேயர் 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அடுத்து ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். ஸோ இந்த ஒரு வசனங்கள் கர்த்தருடைய வாழ்க்கையில் அது நிறைவேறிச்சு. அவர் எப்படி நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவர் எப்படி பாடுபட்டார் நகர வாசலுக்கு புறம்பே? ஐடியா இருக்குங்களா? நகர வாசலுக்கு புறம்பேனா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஜனங்களுக்கு மத்தியில் ஃபைனலாக ஒரு நகர வாசலுக்கு புறம்பே தான் அவரை கொண்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆக்சுவலாக வந்து சிட்டியினுடைய வெளியில், கரெக்டுங்களா, நகர வாசலுக்கு புறம்பே தான் அவர் என்ன பண்ணார், பாடுபட்டார். இப்போ நாம கூட நகர வாசலுக்கு புறம்பே பாடுபடணும் அப்படிங்கிறது தான் அப்போஸ்தலன் இங்கே பவுல் வந்து எபிரேயர்ல அவர் வந்து சொல்றார். அது எப்படி நகர வாசலுக்கு புறம்பே அப்படின்னா, நாமெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே கிறிஸ்டண்டத்தில் நமக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எங்கள் பிரதர் என்ன சொல்றாருன்னா, அவுட்வார்டு கிறிஸ்டியன், த கிறிஸ்டியன் வேர்ல்ட், கிறிஸ்டன்டம், கிறிஸ்தவ மண்டலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. we understand are now represented in the camp condition. இப்போ பாளையத்துக்கு புறம்பே அது வந்து எரிக்கப்படுதா? ஸோ அதே போல தான் நம்முடைய பலிகள், நம்முடைய விஷயங்கள் எல்லாமே தேவனுடைய பார்வையில் சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்படுது. ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அது எப்படி தான் பார்க்கப்படும்னா ரொம்ப ஏளனமாக, ரொம்ப இழிவாக அது வந்து பார்க்கப்படும். இப்போ கர்த்தருடைய வாழ்க்கையை
இப்படி தான் முடிஞ்சுது. சபையினுடைய வாழ்க்கை கூட இப்படி தான் வந்து முடியும். ஸோ இதில் வந்து முக்கியமாக நாம் பார்த்துட்ட விஷயங்கள் என்ன விஷயம்னா, கர்த்தருக்காக ஒரு சரீரத்தை அங்கே தேவன் கொடுத்தார். அந்த ஒரு சரீரத்தை அவர் எப்படி பலியாக்கினார் அப்படின்னா, ஃப்ரீ வில் ஆஃபரிங் சொல்லும் போது மற்ற 2 விஷயங்கள் இருக்கு. மற்ற 2 விஷயங்கள் கூட அது ஒரு வகையில் தேவனுடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது தான். ஆனால் கர்த்தர் எப்படி ஏறெடுத்தார் அப்படின்னு சொல்லும் போது, தானாக முன் வந்து தேவனுக்கு தன்னை பலியாக்கினார். இப்போ நம்முடைய வேலைகள் கூட இதுதான். தேவன் நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தாருன்னா கர்த்தர் மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு சரீரம் இல்லை. ஆனாலும் நாம் இதை ஏறெடுக்கும் போது தேவன் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, கனம், மகிமை, அழியாமை. கர்த்தருக்கு கொடுத்த அதே ஒரு விஷயத்த அவருடைய சரீர அங்கங்களுக்கும் கூட வந்து அங்கே கொடுக்குறாரு. ஸோ அந்த விஷயங்களை நம்ம மனதில் வச்சுட்டு இனி வரப்போகிற நாட்களில் அந்த ஒரு கர்த்தருடைய பலியையும் அவர் ஏறெடுத்த விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றுவது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து இந்த ஒரு நாட்களுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். ஸோ பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவருக்கும் தேவனுடைய கிருபை மற்றும் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. அதே போல் சகோதர சகோதரிகள், பிபிஎஸ் சகோதர சகோதரனுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த பிதாவாகி தேவனுக்கு கர்த்தர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொண்டு உடன் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பிரதர். இன்றைய தினத்தில் கூட நம்ம பாவ நிவாரண நாளில் செலுத்தக்கூடிய பலிகளை பற்றி அநேக விஷயங்கள் சகோதரர் மூலிமா நம்ம வந்து தெரிந்து கொண்டோம். இந்த ஒரு ஆசாரிய வேலையை செய்யறதுக்கு தேவனுடைய ஒரு முன்குறித்தலோ ஒரு அழைப்போ இல்லாமல் இந்த ஒரு வேலையை யாரும் வந்து செய்ய முடியாதுன்ற ஒரு காரியங்களை கூட நம்ம பார்த்தோம். அவர் பாவியாக இல்லாமல் ஒரு குற்றமற்றவராக இருந்து கூட வந்து அவர் சர்வாங்க தகன பலியும் அவருடைய நம்முடைய பாவங்களை நிமித்தமாக வந்து அவர் செலுத்தினார்ன்றதையும், ரெண்டாவது அவர் வந்து தேவனால் உம்முடைய சித்தம் ஏதோ தேவனே உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானாக முன் வந்து அவர் அந்த பலியை ஏறெடுத்தாருன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம இந்த நாளில் பார்த்தோம். இதே மாதிரி தான் நாம் கூட இந்த ஒரு புது சிருஷ்டியின் உடன்படிக்கையில் நம்ம பலி செலுத்துகிற அந்த பலி கூட வந்து தேவனுக்கு பிரியமானதா ஒரு சுகந்த வாசனையாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படின்ற ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கொண்டு இதோ வருகிற நாளில் கூட இந்த நினைவு கூறுதலில் வந்து நம்ம பங்கு பெறத்துக்கு நாமளே தயார்படுத்தி கொண்டு அதில் கலந்து கொள்ளும்படியாக தேவன் நம்ம அனைவருக்கும் கிருபை தந்து நம்மளை வழிநடத்துவாராக. இந்த ஒரு கூடுகைக்கு முடிவு ஜபத்தை கூட நம் அன்பு சகோதரர் ரக்ஷன் அவர்கள் வந்து நிக்சன் அவர்கள் வந்து செய்து கொடுக்கும்படியாக சபையின் சார்பாக அன்பாட இருக்கு. ஜெபம் செய்வோம். ஜோதிகளின் பிதாவே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், ஒரே மெய்தவன் பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா நன்றிப்பா. இந்த மெமோரியல் டேவுக்கு நன்றிப்பா தேவனே. இந்த மெமோரியல் டேவை சிந்தைக்குள்ள வைத்து தேவனே, இந்த பாடத்தை கொடுத்து நன்றிப்பா. அந்த பாடத்தை எடுத்து தேவனே, அதை சிந்தைக்குள்ள வைத்து தேவனே, இருதய பலகையில் எழுதி கொண்டு அதன்படி நடக்கவும் செயலாக செய்யவும் தேவனே, வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா தேவனே. வராத தடப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. வந்து கூடி தேவனே ஆராதிக்கும் துதிக்கும் நன்றிப்பா தேவ. சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் நன்றிப்பா. சிறிய ஜெபத்தை நாதர் ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமா ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவன்